அல் ஜாமிஉ ஸஹீஹ் நம்முடைய சஹீஹ் புகாரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் பிரபல்யமாக இருக்கிறது. அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதுல ஒன்று அல் அதபுல் முஃப்ரத், சின்ன சின்ன ஜுஸுல் கிரா கல்ஃபுல் இமாம், ரஃபுல் இதைன் ஃபி ஸலா, அர்-ரத்து அலல் ஜஹ்மிய்யா, அது மாதிரி இந்த அல் அதபுல் முஃப்ரத், தாரீக் இமாம் புகாரியுடைய தாரீக் அல் கபீர் அப்படிலாம் இருக்குது. அப்ப அதுல அல் அதபுல் முஃப்ரத் என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சஹீஹுல் புகாரிக்கு வச்ச அந்த விதிகளின் அடிப்படையில் அல் அதபுல் முஃப்ரத் தொகுக்கையில் அல் அதபுல் முஃப்ரத் தொகுத்தது சஹீஹ் புகாரிக்கு அந்த விதிகளின் அடிப்படையில் அவர்கள் தொகுக்கவில்லை. அதனாலதான் இந்த அல் அதபுல் முஃப்ரத இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய பிற்பாடு இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த பேராசான் அல் இமாம் அல் முஜத்தித் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுல சஹீஹானதையும் ضعீஃபானதையும் பிரிச்சாங்க. இமாம் புகாரி பிரிக்க தெரியாம இல்லை. இமாம் புகாரி எழுதின அவர்களுடைய மன்ஹஜ் வேறு. அந்த இந்த தொகுப்பு ஏன் தொகுத்தாங்க, அது அந்த பகுதியை நான் இப்ப எடுக்கல. அப்ப ஏன் இமாம் புகாரி அல் அதபுல் முஃப்ரத் எழுதினாங்க என்று சொன்னால், இந்த அதப் நீங்க படிக்கும் போதே விளங்கும் எதை பத்தி இந்த புத்தகம் பேசுதுன்னு சொல்லி. அதுல அவங்க சஹீஹ் புகாரியை போல பெரிய அளவு சஹீஹ் என்ற அந்த தரம் அதுல அவங்க முக்கியத்துவப்படுத்த இல்லை. அதனாலதான் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இரண்டாக பிரிச்சாங்க, சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத், அது மாதிரி ضعீஃப் அல் அதபுல் முஃப்ரத். அல் அதபுல் முஃப்ரத்ல இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்கள், சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத் للإمام البخاري, அது மாதிரி ضعيف الأدب المفرد للإمام البخاري ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப நம்ம இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த கிரந்தத்தை நாம படிக்க போறோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த கிரந்தம் இது நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவையான அதப்னா என்ன, ஒழுக்கங்கள், ஆதாப், அந்த நல்ல விஷயங்களை தான் சொல்ல போகுது. அதுல நல்ல ஒழுக்கங்கள்ல மிக நல்ல ஒழுக்கம் என்னங்கிறது புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. அப்ப இன்னும் ஒண்ணு அல் அதபுல் அரபின்னா அரபு இலக்கியம். அப்ப நம்ம ஒரு சொல்ல தெரிஞ்சுட்டு நம்ம வழக்கம் கொடுக்க கூடாது. அல் அதபுல் அரபின் பொதுவா சொன்னா என்ன சொல்லுவாங்க, அரபு இலக்கியம், அதுக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆதாபின் போது ஒழுங்குகள் வரும். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி இந்த இடத்துல நம்ம விரிவாக பேச நான் நினைக்கல. ஏன்னா தனியாக இதுக்கு ஒரு இமாம் புகாரி வாழ்க்கை வரலாறு அப்படின்னு எடுத்து பேசுறதை விட நேரடியா நம்ம ஹதீஸுக்குள்ளே போவோம்னு தான் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பந்தமாக பேசுவதா இருந்தால் பல மணி நேரங்கள் பேசணும். அவருடைய ஹதீஸ் அவர்கள் செஞ்ச சேவைகள், அவருடைய ஹதீஸ் துறை சார்ந்த அவருடைய பயணங்கள், அவருடைய உழைப்பு, முயற்சி, அவருடைய புத்தகங்கள், அதில் பேணப்பட்ட மன்ஹஜ் வழிமுறைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அது சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள், அரபுலகத்திலும் நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஓரளவு நீங்க சுருக்கமாக பார்க்கணுமா இருந்தால், நம்ம ஏற்கனவே அல்மனார் சார்பாக நம்ம நடத்தின அந்த 3 மாத கட்டுரைகள்ல சஹீஹ் புகாரியுடைய அறிமுகம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கை வரலாறு, சஹீஹ் புகாரியுடைய அறிமுகம் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அதில் நீங்க என்ன செய்யலாம், இமாம் புகாரியுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை வழங்கி இருக்கிறோம். அதில் பார்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில இது பாருங்க, அல் அதபுல் முஃப்ரத் இதுல ஃபுல்லா இருக்குது. ஆனா ரெண்டா பிரிச்சு எழுதிக்கிறார். மேல சஹீஹ் அதபுல் முஃப்ரத், அது கீழே என்ன தலைப்பு அப்படி போட்டிருக்கிறார், பின்னுக்கு வரும். அதோட ضعيف அதபுல் முஃப்ரத், அதுல அதபுல் முஃப்ரத்ல வரக்கூடிய ضعيفான எழுதியிருக்கிறாங்க, சஹீஹான எழுதியிருக்கிறாங்க. சஹீஹான முன்னுக்கு எழுதியிருக்கிறார், பின்னுக்கு ضعيفான எழுதியிருக்கிறாங்க. யார் எழுதியிருக்கிறது? அல்பானி ரஹ்மத்துல்லாஹி. இப்ப இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இந்த புத்தகத்தை தான் நம்ம இப்ப படிக்க போறோம். மனசான அப்ப அதுல சஹீஹானதை மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். எத்தனை ஹதீஸ் இருக்கு, எத்தனை சஹீஹ்ங்கிறதெல்லாம் சொல்லுவேன். அப்ப இதைத்தான் நம்ம சஹீஹானதை மட்டும் படிக்க போறோம். அப்ப நமக்கு விஷயம் கிடைச்சது, சஹீஹானதை நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு மன திருப்தி வரும் என்பதனால. ஆனால் புத்தகத்தை எந்த ஒரு அறிஞரும் விளக்கம் கொடுக்கும் பொழுது, அல்லது தஸ்ரீஹ் செய்யும் பொழுது, அல்லது திறனாய்வு செய்யும் பொழுது எந்த ஒரு மூல நூல்ல இருந்து எதையும் குறைக்க மாட்டாங்க. அதை பத்தி விளக்கம் தான் சொல்லுவாங்க. அல்லது குறைக்கிறதா இருந்தா அவங்களுடைய அந்த மனதை முன்னுக்கே சொல்லிடுவாங்க, நாங்க என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு இல்முக்குரிய அமானிதங்கள் பேணப்படாம எந்த ஒரு ஷரஹோ விரிவுரையோ அல்லது முக்தசர் இக்திசார் இருக்கிறது. புகாரியுடைய முக்தசர், முஸ்லிமுடைய முக்தசர் சுருக்கம்,
நிறைய ஹதீஸ்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால ஒரு இடத்துல கொண்டு வந்து அப்படியே மக்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு லேசாகிறதுக்கு அப்படி என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. அப்படி எல்லாம் இருக்குது. சரி, இப்ப நம்ம வந்து நம்ம புகாரி முத்துரை பத்தி சொல்லிடுவோம். இப்ப நம்ம படிக்கிற இந்த இதை பொறுத்தவரையில இதை வந்து சஹீஹானத வேறையா தொகுத்து, லைஃபானது வேறையா தொகுத்தது யாரு? அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி. இப்ப அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சம்பந்தமாக நம்ம பேசணும்னு ஆசை இருக்கு. இப்ப நான் அதை பத்தி பேச விரும்பல. சில ஒரு கட்டத்துல நம்ம என்ன செய்யலாம், அல்பானி ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் படிச்ச விதம், அவர்கள் கல்வி கற்ற விதம், அவர்கள் கல்விக்காக பயணிச்ச இடங்கள், அவர் கல்விக்காக செய்த சேவைகள், ஹதீஸ் துறையில் அவருக்குள்ள ஈடுபாடு, சமகால அறிஞர்களோடு உள்ள தொடர்பு, அவரை பற்றி சமகால பேரறிஞர்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க, அவரை பற்றி உள்ள விமர்சனங்கள் என்ன என்பதெல்லாம் இப்ப எடுத்தா என்ன நம்ம அந்த புத்தகத்தை வச்சு நான் பேச விரும்பல. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி நவீன கால ஹதீஸ் துறையுடைய முஜத்தித் அல்லாஹ் வந்து அவர் கொடுத்த கண்ணியம். ரவாஹு திர்மிதி வஸஹஹுல் அல்பானி, ரவாஹு நஸாயி வஸஹஹுல் அல்பானி, ரவாஹு இப்னு மாஜா வஸஹஹுல் அல்பானி, ரவாஹு அபூ தாவூத் வஸஹஹுல் அல்பானி, ரவாஹு புகாரி ஃபில் அதப் ஸஹஹுல் அல்பானி, இமாம் புகாரி ஃபில் அதப் ஸஹஹுல் அல்பானி, இமாம் திர்மிதி நஸாயி இப்னு மாஜா அபூ தாவூத். இந்த அறிஞர்களோட சேர்த்து ஒரு வரியில பேர் வாரதுங்கிறது ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு கண்ணியம். அத உலகத்தில இருந்த அவர் மேல கொண்ட பொறாமை கொண்டவர்கள் நிறைய இருக்குது. இமாம் புகாரியை கூட பொறாமை பிடித்தவர்கள் வாழ விடையில் அவர்கள் மீது உள்ள விமர்சனங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அதை வந்து இருக்குது எல்லா இதுகளுமே உள்ள விஷயங்கள் தான். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீதும் அப்படி என்ன செய்வாங்க, அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் ஒரு அறிவாளி என்று சொல்லி கொண்டு கூட விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நான் அவரை பற்றி பேசாம விமர்சனத்தை மட்டும் சொல்ல விரும்பல. அப்ப அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப அதனால வந்து அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் வந்து அவர் கொடுத்த கண்ணியத்தை இப்ப வந்து ஒரு 100% அப்படி சொல்லலாம். 99% அல்பானி ரஹ்மத்துல்லாஹுடைய கண்ணியத்தை இந்த முழு உலக சமூகமும் ஏற்றிருக்கிறது. அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். அவருடைய இஹ்லாஸ் அதை பத்தி நமக்கு தெரியாது. அல்லாஹ் பொதுவாக அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் என்பது அவருடைய உயர்ந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கூலியாகத்தான் நாம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த கூலியை கொடுக்கட்டும், உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தர கொடுக்கட்டும். சரி, அப்ப எனவே அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்ச இந்த சேவை இது மட்டுமல்ல. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி வந்து இது மாதிரி இமாம் சுயூத்தியுடைய ஜாமி ஸகீருக்கு அப்படியே ஸஹீஹுல் ஜாமி என்று எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி தைஃபுல் ஜாமி, அது மாதிரி இமாம் முந்திரியுடைய தர்கீப் தர்கீப் ஸஹீஹ் தர்கீப் தைஃப் தர்கீப் பிரிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி சுனல் அர்பா, புகாரி முஸ்லிம் 4 சுனல் அர்பா, அபூ தாவூத் திர்மிதி நஸாயி இப்னு மாஜா குதுபு சித்தா 6 கிரந்தங்கள் தான, அதுல 4 அப்படி பிரிச்சு எழுதுங்க. அதான் சில்சிலா அல் ஹதீஸ் ஸஹீஹா, சில்சிலா அல் ஹதீஸ் தைஃப், அது மாதிரி வேறு நிறைய என்ன எழுதியிருக்கிறார்கள். இப்ப அவரை பத்தி நம்ம என்ன செய்யல, சுருக்கமாக இப்படி ஒரு டொட் தான் வச்சிருக்கோம் நான். எனவே அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்த ஒரு சேவை அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த கூலி கொடுக்கணும். இந்த காலத்துல இப்ப வந்து நமக்கு தட்டி விட்டு அப்படி இப்படி வருது. அப்ப அதுக்கு முன்னாடி அவர்கள் எல்லாமே ஆய்வு செஞ்சு எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த துறையில கொஞ்சம் ஈடுபாடு இருந்தா விளங்கும் அது எவ்வளவு கஷ்டமானது. ஒரு பேர் தான் வந்திருக்கும். அந்த பேரை வந்து இப்ப இன்னைக்கு நான் படிக்கும்போது கூட ஒரு பேருக்காக வேண்டி நம்ம ஒரு 2-4 மணி நேரம் செலவழிக்க வேண்டியது. அப்ப நெட் இருந்து எல்லாம் இருந்து எல்லா வசதிகளும் இருந்தே இப்படின்னா அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஆய்வு செய்யறதுங்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்ப இருக்கிற ஹதீஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ஒரு 4 ஹதீஸை டிரான்ஸ்லேட்ல பார்க்கும் பொழுது நமக்கு தலை சுத்து. என்னடா இவங்க ஹதீஸ்ல விளக்கம் சரியானது இப்படி இது டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் இல்முடைய அமானிதங்கிறது சொல்றேன். நான் இது டிரான்ஸ்லேட் பண்ணா கூட அதை எடுத்து பார்ப்போம்னு எடுத்து பார்த்தால் சில இடங்கள்ல வந்து சஹீஹ மொழிபெயர்க்காம லைஃப மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. சஹீஹ வந்து அந்த ஹதீஸ் மேலே வருகிறதுன்னு போட்டிருக்காங்க. அந்த லைஃப சஹீஹ வந்து மேலே வருகிறதுன்னு போட்டு லைஃபுக்கு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அப்ப எனவே அப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் இது வந்து அந்த பலவீனங்கள் குறித்து இருக்கும் என்பதை சுட்டி காட்டுறேன். எனவேதான் இந்த ஒரு அறிமுகத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரடியாக ஹதீஸுக்குள்ள போவோம். இப்ப இதுல பொதுவாக நான் ஒரு விஷயத்த இங்க ஞாபகப்படுத்திட்டு போறேன். இது யாருடைய மனசையோ அல்லது எதையோ விமர்சிக்கிறதோ புண்படுத்துறதுக்காக இல்ல. நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம உண்மையை சொல்லி ஆகணும் என்பதற்காக வேண்டி பொதுவாக மொழிபெயர்ப்புகளை பார்க்கிற நேரம் 100க்கு 100 சரியா மொழிபெயர்த்து இருக்கிறான்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா லஃப்லுக்கு மொழிபெயர்த்து அந்த சொல்லுக்கு மொழிபெயர்த்து இருக்கிறார்களே தவிர சில இடங்கள்ல அந்த மக்சத் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் உள்ள விஷயங்கள் என்ன, அந்த இடத்துல வரக்கூடிய என்ன கருத்துல சொல்லப்படுது, அந்த பேர் என்ன விதத்துல பயன்படுத்தப்படுது,
என்பதெல்லாம் 100% பார்க்கப்பட்டாலும் 10% என்ன விடப்பட்டு, அதனால 100% இதுதான் சரி அப்படின்னு மொழிபெயர்ப்புகளை நம்பிடாது என்ற கருத்தையும் நான் சொல்லிடுறேன். பொதுவாக எல்லாத்துக்குமே மொழிபெயர்த்து இருக்கிற தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப சஹீஹ் புகாரியை பார்க்கும் பொழுது கூட மொழிபெயர்ப்புல நிறைய என்ன முன்ன பின்ன பிழைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் மன்னிப்பான் அவர்கள் செஞ்ச முயற்சிக்காக கூலி கொடுப்பான் என்றால் நம்முடைய நம்பிக்கையை பத்தி சொல்லும்போது நான் இங்க சொல்றேன். எல்லாருமே செஞ்ச சேவைகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். முன்னப்பின்ன மனித பலவீனங்கள் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கின்ற பொழுது நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் என்ற அந்த எண்ணத்துல நான் இதை சொல்றேன். இப்ப இந்த அதபுல் முஃப்ரத் எதை பத்தி பேசுது என்று சொன்னால் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடமாக படிக்கும் பொழுது நமக்கு புரியும். இப்ப இந்த அதபுல் முஃப்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து மொத்தமாக அவங்க எழுதின ஹதீஸ்கள் அதபுல் முஃப்ரத்ல மொத்த ஹதீஸ் வந்து 1322 ஹதீஸ். அதபுல் முஃப்ரத்ல இருக்கக்கூடிய மொத்த ஹதீஸ் எத்தனை? 1322 ஹதீஸ்கள். அதுல வந்து 998 ஹதீஸ் வந்து சஹீஹானது. அதுல 998 ஹதீஸ் சஹீஹானது. 1322 மொத்தம். அதுல 998 கிட்டத்தட்ட நம்ம 1000 ஞாபகம் வைக்கும். அதுல 2 குறைச்சிங்க. அப்ப 998 ஹதீஸ்ல இருக்கு. லைஃபையும் எழுதிருக்கிறார். லைஃப் கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப அதையும் எழுதிருக்கிறார். இதுல இருந்து லைஃப் ஆரம்பமாகுது. நீங்க புத்தகத்தை பார்த்தாலே வேணும். இதுல இருந்தே லைஃப் என்ன செய்யுது? பலவிதமான செய்திகள் ஆரம்பமாகுது. அப்ப இதுவரைக்கும் சரியான செய்திகள் தான். இது அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய ஆய்வு. அதை வச்சு நம்ம நடக்கிறோம். இதுலயும் சில முன்னப்பின செய்திகள் இருக்குது. அப்ப அதை பத்தி நாங்க பேச வர இல்லை. அதுலயும் முன்னப்பின செய்திகள் இருக்கு. அது ஆய்வு சம்பந்தப்பட்டது. அதுல சரியாக செஞ்சிருந்த 2 கூலி முன்ன பின்ன இருந்தா அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும். அவர் ஆய்வு செய்ய தகுதியானவர் ஆய்வு செஞ்சிருக்கிறார். அவருடைய இதுபடி நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான். இதுலயும் முன்ன பின்ன செய்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக எல்லாத்துலயுமே அப்படி இருக்கு. சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எண்ணம் வந்து 998 ஹதீஸ்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல படிச்சு முடிக்கிறதாக நம்ம யோசிச்சிருக்கிறோம். எப்படி? அதாவது நம்ம இமாம் புகாரில அதபுல் முஃப்ரத்ல சஹீஹான ஹதீஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல படிச்சோம். ஒரு கிரந்தத்தை நம்ம இதை ஃபுல்லா முடிச்சோம். அப்பன்னா நான் எல்லாரும் மாதிரி ஒரு ஹதீஸை வச்சுட்டு ஒரு நாளைக்கு விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஒரு நாளைக்கு 15-20 ஹதீஸ் போகும். இது வந்து வாசிச்சு விளக்கம் சின்ன சின்ன விளக்கங்கள் தான். அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஹதீஸ்ல. புகாரானத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்துக்கிறாங்க. இது அல்பானி சஹீஹ்னு சொல்றாரு ரஹ்மத்துல்லாஹி. இந்த ஹதீஸ்ல என்ன விளக்கம் இருக்குது? அதுல சின்ன சின்ன விளக்கங்களோட ஒரு நாளைக்கு 15 20 ஹதீஸ்கள் கூட வரலாம். இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல எல்லாரும் 48 ஹதீஸுக்கு ஒரு வருஷம் போச்சுது. அப்ப இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 20 25 ஹதீஸ்கள் கூட வரலாம் ஒரு நாளைக்கு படிக்கிறது. அப்ப அப்படி போகும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? இந்த கிரந்தத்தை அல்லாஹ்வோட உதவியால முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா இன்னைக்கு மாஷா நல்ல ஆர்வத்தோட ஆசையோட வந்திருக்கிறீங்க. சைத்தான் நல்ல புத்திசாலிங்களை விட அவன் வந்து வகுப்புக்கு நல்ல எல்லாத்தையுமே நல்ல அவசரமாக கூட்டிட்டு வந்து சேர்ப்பான். 2வது 3வது வகுப்புல விட மாட்டான். அதனால வந்து இந்த ஆர்வமும் ஆசையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு வகுப்பு கூட நான் மிஸ் ஆக மாட்டேன். அல்லாஹ் நாடினால் அப்படி முயற்சி செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஏன்னா இந்த கிரந்தத்தை முழுமையாக நான் இந்த 8ஆம் ஆண்டு அல்மனார்ல நாங்க படிச்சோம். புகார் ரஹ்மத்துல்லாஹி பிஸ்ஸனதில் முத்தஸில், அதாவது என்னிடம் இருந்து நான் இப்ப என்னிடம் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த சனது இருக்குது. இப்ப எனக்கு படிச்ச ஆசிரியர் அப்படி இப்ப உங்க வாசி காட்டேன். என்னிடம் இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் என்ன சனது பாதுகாத்து வச்சிருக்கிறேன் நான். இருக்குது அப்படி. இந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்க. நீங்க அப்படி ஹதீஸ் துறையில் உள்ள ஆஜரும் பார்க்கலாம். எங்களிடம் இருந்து இமாம் புகாரி வரைக்கும் சஹீஹ் புகாரி, அதாவது நாங்க உஸ்தாதுல படிச்ச நேரடியா இமாம் புகாரி முஸ்லிம் திருமதி 6 கிரந்தங்களுக்கு இருக்குது. ஆசிரியர் மாணவர் என்ற வகையில இமாம் புகாரி வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். எங்களோட இருந்து எங்களோட ஆசிரியர் இமாம் புகாரில இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் கிதாப்ல இருக்குது. அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப எனவே வந்து அது வந்து இந்த காலத்துல அந்த சனத் நமக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டால் அது தேவைப்படாது. புத்தகத்தில் எழுதப்படுற வரைக்கும் அந்த பலவீனம் பார்க்கப்படும். அதுக்கு பிறகு இந்த சனதுங்கிறது ஒரு அறிஞர்களுக்கு மத்தியில ஹதீஸ் துறையில இப்படி ஒரு மரபு இருக்கிறது. எல்லாத்திலுமே பொதுவாக நமக்கு இப்ப டிகிரி பிஏ எம்ஏ அப்படின்னு கொடுக்கறதுங்கிற ஒரு மரபு தானே. ஒரு ஆய்வு செய்யணும் அவருக்கு எம்ஏ, ஒரு ஆய்வு செய்யறாரு பிஎஸ்சி கொடுக்குறாங்க.
அது மாதிரி இப்பயுமே அறிஞர்கள் தெரிந்து படிக்கிறார். அபூ இஸ்ஹாக் அல்-ஹுவைனி ஹஃபிதஹுல்லாஹ் மிஸ்ர்ல இருக்கிறார். அவர் படிச்ச அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் பெரிய டாக்டர் அப்படியெல்லாம் இல்லை, பிஎஸ்டி முடிச்சவர் இல்லை. ஆனா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி மாணவர், ஒரு வகையில் அவர் இன்னைக்கு ஆசிரியர். அப்ப அது மாதிரி ஷேக் முக்பில் மாணவர் முஸ்தபா அல்-அத்ரி, அவர் மிஸ்ர்ல இருக்கிறார். அது மாதிரி இன்னும் பல அறிஞர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும். நம்ம அப்ப எனவே அப்படி ஒரு எண்ணத்தை நீங்க என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் இது பல ஷரஹ்கள், பல விரிவுரைகள். அப்படின்னா இதுக்கு குறிப்பாக எழுதப்பட்ட ஷரஹ்கள், விரிவுரைகள் என்பது அரிது. ஆனால் இதுக்கு இமாம்கள் இப்போ உள்ள நவீன கால ஹதீஸ் அறிஞர்கள் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஹதீஸல் அல்ல அதவல் ஹதீஸல் அதுல ஒரு ஷரஹ்கள், பல ஷரஹ்கள், பல அறிஞர்களுடைய கருத்துக்கள். ஏன்னா ஒரு ஹதீஸ் பல கருத்துங்களே வரும். அப்ப அதனால அப்படியெல்லாம் அப்படி உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அல்பனார் சார்பாக. அப்ப அதை அந்த நியமத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவதாக பாபு கௌலில்லாஹி தஆலா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்-அதபுல் முஃபரதினுடைய முதல் தலைப்பாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாபு கௌலில்லாஹி தஆலா வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. இதான் அவர் முதலாவது தலைப்பு. பொதுவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரில் எடுத்துக்கொண்டால் குர்ஆன் வசனங்களை தலைப்பாக போடுவாங்க. அது இமாம் புகாரியுடைய ஒரு மன்ஹஜ். புகாரில பார்க்கலாம், சஹீஹ் புகாரில. அப்ப அந்த ஒரு வழிமுறையின் அடிப்படையில் இதுல முழுமையாக அந்த மன்ஹஜை பேணி முழுமையா சில இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியுடைய மன்ஹஜை நம்ம பார்க்கிற பொழுது, மன்ஹஜின வழிமுறை அவங்க எழுதியிருக்கிற மெத்தட், அதுல குர்ஆன் வசனங்களை என்ன செய்வார், போடுவார். போட்டு அந்த வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்லுவார். அது மாதிரி சரி. அப்ப அதுல புகாரி இப்ப இந்த அந்த அதே மாதிரி இங்க குர்ஆன் வசனத்தை தலைப்பாக போட்டு அந்த தலைப்பு கீழே என்ன ஹதீஸ் வருது விளக்கமா சொல்லுவார். முதலாவது அப்படி போட்டிருக்கிறாரு பாருங்க. அப்ப என்ன முதலாவது வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாம் மனிதனுக்கு அவருடைய பெற்றோர்களை கொண்டு வவஸ்ஸைனா உபதேசம் செய்தோம். நல்ல முறையில பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க என்பதை கொண்டு நாங்க மனிதர்களுக்கு வவஸ்ஸைனா என்ன செய்தோம், வசீல் செய்திருக்கிறோம், உபதேசம் செய்திருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தை வச்சுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பை போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் என்றால் இதான் தலைப்பு. இதான் தலைப்பு பெற்றோருக்கு அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்ய சொல்றான். இந்த வசனத்தின் ஊடாக மனிதருக்கு நாம் வாலிதைஹி பிவாலிதைஹி வாப்பா அம்மா ஹுஸ்னா நல்ல முறையில் நீங்க பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் உபதேசிக்கிறான் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை வச்சு இதுக்கு கீழே ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. என்ன ஹதீஸ்? அபி அம்ர் அஷ்-ஷைபானி قال حدثنا صاحب هذه الدار وأومأ بيده إلى دار عبد الله قال سألت النبي صلى الله عليه وسلم أي الأعمال أحب إلى الله عز وجل قال الصلاة على وقتها قلت ثم أي قال ثم بر الوالدين قلت ثم أي قال ثم الجهاد في سبيل الله قال حدثني بهن ولو استزدته لزادني. صحيح. இந்த ஹதீஸ் புகாரிலே வருது. கீழே அந்த இதெல்லாம் போட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை நான் சொல்லல. மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கும்போது அந்த கீழே இதுகள் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்லப்படுது? இப்ப முதலாவதை பெற்றோர் தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதுதான் ஒரு மனிதன் மிகப்பெரிய அதல். எல்லாம் நல்ல பழக்கம், நல்ல பண்பாடு, குணம் எல்லாம் இருக்குது. ஆனா வாப்பா அம்மாவோட நல்ல முறையில் இல்லைன்னா அவருக்கு அதை விட முதலாவது அதப் அவர்கிட்ட இல்லை. அதுதான் இமாம் புகாரி சூசகமா இங்க சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தலைப்பு விளங்குறதுக்கே நிறைய புத்தகங்கள் இருக்கு சஹீஹ் புகாரில. இதுல அல்ல, இதுல பொதுவாக எழுதிருக்காங்க. புகாரின்னு சொல்லணும். அல் அப்வாப் தராஜும் இமாம் புகாரி. இமாம் புகாரி ஏன் இந்த தலைப்பை போட்டாருங்க என்று சொல்லி கிட்டத்தட்ட 16-17 புத்தகங்கள் எழுதப்பட்டி. அப்ப தனியாக புகாரியுடைய தலைப்புக்கும் அது கீழே உள்ள ஹதீஸுக்கும் இடையே உள்ள தொடர்பு, அது சஹீஹ் புகாரிக்கு மாத்திரம் அப்படி எழுதப்பட்டது. இப்ப இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கிறாங்க. எப்படி போட்டிருக்கிறாங்க? அபு அம்ர் அஷ்-ஷைபானி قال சொல்றாங்க, அபு அம்ர் அஷ்-ஷைபானி சொல்றாங்க قال حدثنا صاحب هذه الدار وأومأ بيده إلى دار عبد الله. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். பொதுவாக அப்துல்லா என்று பொதுவாக பயன்படுத்தப்பட்டால், சஹாபிகள்ல அப்துல்லா என்று பயன்படுத்தப்பட்டால் யாரை குறிக்கும்? வேற அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்துல்லா இப்னு மஸ்ஊத்.
அப்ப அப்படி அந்த மாதிரி பேர்கள் நிறைய விஷயங்கள் பேர்களோட சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள். பொதுவாக சஹாபாக்கள் அப்துல்லான்னு பயன்படுத்தப்பட்டு அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். ஆனா அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு உமர், இவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இவங்க எல்லாம் அல் அபாதிலத்துல் அர்பா, பிரபல்யமாக இருந்த 4 அப்துல்லாக்கள், அறிஞர்கள் என்று சொல்லி எல்லாம் இருக்குது. அல் அபாதில் அல் அர்பா. அது மாதிரி இந்த இதோட சேர்த்து 5 பேர்: அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு உமர் இப்படி ஹைரப். அவ பொதுவாக அப்துல்லான்னு சொல்லப்பட்டா யாரு? இதை ஒரு பாடமா என்ன செய்ய, எங்க சஹாபியை குறிச்சு பொதுவா அப்துல்லான்னு மட்டும் வந்தா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்தா அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான். இப்ப உமர் அம்ருன்னு வரும் தானே, உமர் அம்ருன்னு வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அம்ரு லம், உமரு லம், சும்மா பொதுவா எழுதிட்டா எப்படி அப்துல்லா இப்னு உமர் அப்துல்லா இப்னு அம்ர் கண்டுபிடிக்கிறது? அப்துல்லா இப்னு உமருக்கு ரா அதோட முடியும், ரா. வாவுன்னு கடைசியில வந்து அப்துல்லா இப்னு அம்ர், வாவுன்னு வந்தா அப்துல்லா இப்னு அம்ர். எங்கேயாவது எழுதப்பட்ட சஹாபிய, என்ன சஹாபிய குறித்து சொல்றதுலயும் அறிவு இருக்குது இல்லதா? சரி. அப்ப அபூ உமர் அஷ்-ஷைபானி சொல்றாரு, கால ஹதஸனா ஸாஹிபு ஹாரிதார், இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி போட்டு, அவுமா என்ன சமிக்கை செய்தார்கள் அவருடைய கையால, இலதார் அப்துல்லா, அப்துல்லாவுடைய வீட்டின் பக்கம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டின் பக்கம். கால யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், ஐயுல் அமல் அஹப் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, என்ன தொழுகை குறித்த நேரத்துல தொழணும். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை என்ன செய்யணும்? குறித்த நேரத்துல தொழணும். குல்து சும்ம ஐ, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்ல ஒண்ணு என்ன? தொழுகையை நேரத்தோட கரெக்டா அந்த டைம்ல தொழுகிறது. அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரெண்டாவது கேட்கிறாங்க, சும்மா ஐ கால சும்ம பிர்ருல் வாலிதை, பாருங்க, முதலாவது அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடிப்படையான தொழுகை, அது சரியாயிருக்கணும். இரண்டாவது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடிப்படையானது பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்கூக்குல்லாஹையும் ஹுக்கூக்குல் இபாதையும் சேர்க்கிறாங்க கேள்விக்குள்ள, ஒரே கேள்விக்குள்ள சேர்க்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் தொழுகை சீராயிருக்கணும், பெற்றோருக்கு உபகாரம் செய்யறதும் சரியாயிருக்கணும். அப்ப பிர்ருல் வாலிதை, பிர்ருல் வாலிதை என்ன? பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யறது. குல்து சும்ம ஐ, அதுக்கு பிறகு என்ன? கால சும்ம அல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது. கால ஹத்தஸனி பிஹின்ன, சொன்னாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, வலவ் இஸ்தஸத்துஹு லஸாதனி, இதுக்கு பிறகு நான் அடுத்ததுன்னு கேட்டிருந்தால் அவர்கள் இன்னும் அதிகப்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அதான் அந்த அர்த்தம். அதுல நான் இன்னும் மேலதிகமா கேட்டிருந்தால் அவங்க எனக்கு என்ன செய்வாங்க? இன்னும் சொல்லி இருப்பாங்க, நான் இவ்வளவுதான் கேட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் முதலாவது ஹதீஸ். இதுல முதலாவது ஹதீஸ் அல் அதபுல் முஃபரதுல, இது புகாரிலேயும் வருது. இரண்டாவது ஹதீஸ், இந்த ஹதீஸ் எல்லாம் ரொம்ப நம்ம கேட்டதுன்னா இது ரொம்ப விளக்கத்துக்குரிய ஹதீஸ் தான். இப்ப நம்ம என்ன செய்யும், இந்த ஹதீஸ் என்ன ஒன்னொன்னா படிச்சுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க யோசிக்க கூடாது, என்ன ஒரு நாளைக்கு இத்தனை ஹதீஸ் படிக்கிறோம் அப்படின்லாம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் இதுல வந்து ஒரு 10-15 ஹதீஸ் படிக்கிற பாக்கியம் கிடைக்குது. திரும்ப உங்களுக்கு இந்த ஹதீஸ் தேவைன்னா கூட வீடியோல கூட பாத்துக்கலாம். அந்த போயிட்டு இந்த ஹதீஸ் விளங்கலைன்னா பாத்துக்கலாம். விளஞ்சா நம்ம அதை படிச்சு முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். ரைட். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அன் அப்துல்லாஹ் இப்னு உமர், இதுல வந்து அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் இருக்குது அல்லது முஃபரதுல. வ இந்த திர்மிதி வ கைரிஹி இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இருக்குது. திர்மிதியுடைய அறிவிப்புல, திர்மிதி அல்லாத வேற கிரந்தங்கள் வரும்பொழுது திர்மிதியில குறிப்பாக வந்து இப்னு அம்ர் இருக்கு, அப்துல்லாஹ் இப்னு அம்ருடைய ரிவாயத். இந்த இடத்துல இமாம் புகாரியுடைய ரிவாயத்துல அப்துல்லாஹ் இப்னு உமர் இருக்கு. அவ்வளவு சில இடங்கள்ல இது இந்த வித்தியாசமான அறிவிப்பு வரும்போது இப்படி இருக்குதுங்கிறத மைண்ட்ல எடுத்துக்கொள்ளணும். இதுல இது அல்லாஹ்வுடைய முஃபரத் பார்த்தா இப்படிதான் இருக்கு. அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் மட்டும் தான் இருக்குது. புரியுதா? அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் قال رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. சில ஆட்களுக்கு இந்த ஹதீஸை கருத்து விளங்கி இருக்கு. ஏன்னா சில ஆட்களுக்கு தொடர்ந்து ஹதீஸ் படிக்க தொடர்ந்து வரவங்களுக்கு இது விளங்கி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரப்புடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. ரப்புடைய பொருத்தம் எந்த பொருத்தத்தில் இருக்குது? பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. ரப்புடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது.
இதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன? சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் மௌகூஃபாவும் இருக்குது, மர்ஃபூவாவும் இருக்குது. சஹாபியுடைய கருத்தாகவும் சஹீஹாவும் இருக்குது, ரசூலுல்லாஹ்விடம் சஹீஹாவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலித், வாலிதுடைய பொருத்தம். வாலிதுன்னு யாரு? வாலிதுன்னு சொன்னால் வாலிதாண்ட தன் உம்மா. வாலிதாண்ட யாரு? தாய். அபுன் வாப்பா, உம்முன் உம்மா. வாலித் வாப்பா, வாலிதா உம்மா. ரைட். இப்ப இதுல இமாம் புகாரி இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. அவங்க இங்க நேரடியா சொல்ல இல்ல, நம்ம புரியலாம். அவரோட தலைப்புக்குள்ள இந்த ஹதீஸ் ஏன் போனதாங்கிறது நம்ம புரியலாம். எப்படி புரியலாம்? இப்ப இந்த இடத்துல வாலிதன் யாரு? பாப்பா தானே. பொதுவாக வாலிதன் மட்டும் ஒரு இடத்துல தனியா பயன்படுத்தப்பட்டு அது உம்மாவையும் குறிக்கும். பெற்றோர் தமிழ்ல வீடு தானே. ஆண்பால் பெண்பால் பொதுப்பால் பொது பேர்கள் இது, அது ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப இதுல இந்த இடத்துல வந்து வாலிதுன்னா ஆணுக்கு தான் சொல்லுவாங்க, வாப்பாக்கு. வாலிதாண்டா என்ன செய்வாங்க? பெண்ணுக்கு, தாய்க்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்ப வாலிதை ரெண்டு வாப்பாவா? வாலிதான் வாலிதைன்னா ரெண்டு வாப்பா, ரெண்டு வாப்பான்னு அர்த்தம் அல்ல. யாரு? உம்மாவும் வாப்பாவும். நினைச்சா அது மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு அஸ்வதா ரெண்டு கருப்பு என்ன? அல்மா ஒத்தமிழ் தண்ணி ஈச்சம்பழமும். ஈச்சம்பழம் கருப்பு ஓரளவு, தண்ணி கருப்பா. அப்படி பொதுவாக அந்த மாதிரி பயன்படுத்துவோம். முன்னுக்குள்ளதை வச்சு பின்னுக்கு பயன்படுத்துற ஒரு அசத்துல அப்படி ஒரு மரபு அப்படி இருக்குது. பொதுவாக ஹதீஸ்ல அப்படி இருக்கு. அப்ப எனவே அந்த வாலித் என்றது ஒரு 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 பொதுவாக பயன்படுத்தப்பட்டால் அது உம்மாவையும் குறிக்கும். பொதுவாக நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது வாப்பா என்று சொல்லப்பட்டாலும், நேரடியாக வாப்பான்னு சொல்லப்பட்டாலும் இது உம்மாவையும் குறிக்கும். அதனாலதான் இப்ப புகாரி இந்த பிவாலிதைகின்ற தலைப்புக்குள்ள உம்மா வாப்பா உபகாரம் செய்யற தலைப்புக்குள்ள இதை கொண்டு வந்துக்கிறாங்க. இல்ல வாப்பாக்கு மட்டும் உபகாரம் செய்யற தலைப்பு வேற இருக்கு. திருவிழாப்புங்கிறது 3ஆவது தலைப்பு. வாப்பாக்கு மட்டும் உபகாரம் செய்யறது, அதுக்கு அந்த ஹதீஸ் கொண்டு வரல. அப்ப அர்த்தம் என்ன? இதுக்கு கொண்டு அர்த்தம் என்னன்னா உம்மா வாப்பாவுடைய பொருத்தத்தில் ரப்புடைய பொருத்தம் இருக்கிறது. பொதுவா அப்படி மொழிபெயர்த்தா மொழிபெயர்க்கிறாங்க. அப்படித்தான் இதான் அர்த்தம் இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஹதீஸ்ல நேரடி அர்த்தம் கொண்டு இருக்கிறது ஹதீஸுக்கு சில இடங்கள்ல புரிய வேண்டிய சில புரிதலும் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல தந்தை என்பது தனியா கூட பயன்படுத்தப்படும், அது அப்படியும் இருக்குது. உதாரணமாக அதில் அதை எப்படி புரிஞ்சு கொள்றது? அந்த உம்மாவும் பயன்படுத்தப்பட்டு வாப்பாவும் பயன்படுத்தப்பட்டு இருந்தால் பின்னுக்கு அந்த ஹதீஸ்ல வரும். உம்முக அப்பாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வாப்பா, முதலாவது உம்மாவுக்கு அந்தஸ்து, அதுக்கப்புறம் வாப்பாவுக்கு அந்தஸ்து. இப்ப எந்த இடத்துல பொதுவா சொல்லப்பட்டனால உம்மா வாப்பா என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எத்தனை ஹதீஸ் படிச்சுக்கிறோம்? 2 ஹதீஸ். ரைட். அடுத்தது 2வது தலைப்பு, அதாவது 2வது தலைப்பு. இப்ப பாபு பிர்ரி உம்மி, உம்மாவுக்கு உபகாரம் செய்யணும். பிரிச்சுட்டாங்க. இப்ப முதலாவது பொதுவா சொன்னாங்க, இப்ப பிரிக்கிறாங்க. யாருக்கு உபகாரம் செய்யறது? பாப்பா அம்மாவுக்கு செய்யணும் உபகாரம். இப்ப உம்மாவுக்கு அதிகமா உபகாரம் செய்யணும். உம்மாவுக்கு தான் பாப்பாவோட என்ன செய்யணும், முதல் உரிமை கொடுக்கணும்ங்கிறதுக்கு சொல்ல போறாங்க. عن بهز بن حكيم عن أبيه عن جده قلت يا رسول الله من أبر؟ قال أمك. قلت من أبر؟ قال أمك. قلت من أبر؟ قال أمك. قلت من أبر؟ قال أباك ثم الأقرب فالأقرب. இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது? பஹஸ் இப்னு ஹக்கீம் அன் அபீஹி, அவருடைய தந்தை, அன் ஜத்திஹி, அவருடைய ஜத்து. ஜத்துனா பாப்பாட என்ன? அபீஹினா வாப்பா, பாப்பாட வாப்பா. ஜத்து ஜத்துனா யாரு? பாப்பாட வாப்பா. பஹஸ் இப்னு ஹக்கீம் அறிவிக்கிறார், அன் அபீஹி அன் ஜத்தி. ஜத்தி யாருன்னா முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு. இவரோட ஜத்தி யாரு? பஹஸ் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா இப்னு ஹைதா. முஆவியா இப்னு அபி சுஃபியான் வேற. அவங்க என்ன செய்யறாங்க? குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அபர், நான் அதிகமாக உபகாரம் செய்ய அனுமதி உடையவர், அல்லது அதிகமா நான் யாருக்கு உபகாரம் செய்யணும்? அதிகமா நான் யாருக்கு உபகாரம் செய்யணும்? அபர்னா உபகாரம் செய்யணும். உபகாரத்துல முதன்மைப்படுத்துறது தாய் தானே. அப்ப உபகாரம் நான் யாருக்கு செய்யணும்? நல்ல முறையில நல்ல உபகாரம் செய்யணும்னா யாருக்கு செய்யணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தாய். அது திரும்ப கேட்கிறாங்க, மன்னபர் திரும்ப என்றால்
குல்து அடுத்தது கேட்கிறாங்க. யாருக்கு? தாய். அதுக்கப்புறம் கேட்கிறாங்க தாய். அதுக்கப்புறம் யாரு? பாப்பா. அதுக்கப்புறம் அது நெருக்கமானவங்க. அக்ரப்னா என்ன? உம்மா வாப்பா, வாப்பாட உம்மா அல்லது வாப்பாட வாப்பா, உம்மாட வாப்பா, உம்மாட உம்மா, உம்மாட அந்த மாதிரி பொதுவா இது அக்ரப்னா நான் இத உம்மாண்டு வரும்பொழுது தாயுடைய தாய், தாயுடைய தந்தை அப்படி கொண்டு வரும். அதுக்கப்புறம் தந்தையுடைய தாய், தந்தையுடைய தந்தை. அதே மாதிரி சகோதரர் சகோதரிகள். அதே மாதிரி தாயோட கூட பிறந்தவங்க. இப்ப புகாரில் ஒரு ஹதீஸ் வருது எப்படி? அல் கால பிமன்சிலத்தில் என்ன? மாஷா அல்லாஹ். அல் காலா யாரு? அல் காலா சாட்சி, பிமன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்து இருக்கிறாங்க. எங்க ஒரு ஹதீஸ் புகாரில் வருது. சரி, புகாரில் ஒரு ஹதீஸ் அது. ரைட். அப்ப அக்ரப் எப்படி எடுக்கிறது? இப்படிதான். அதை சில பொழுது சில கட்டங்களை வச்சு ரைட். தாய் இல்லையா? அப்ப சாட்சி, சின்னம்மா, பெரியம்மா. அது மாதிரி தாயுடைய தாய் ஒவ்வொரு இடத்துல அந்தஸ்து இருக்கும். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி அப்ப நெருக்கமானவர்கள், மிக நெருக்கமானவர்கள், அதுக்கு ஒரு மிக நெருக்கமானவர்கள், அப்படி அப்படி என்ன செய்யும்? உபகாரம் செய்து கொண்டே போக வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 4வது ஹதீஸ். ரைட். இப்ப இந்த ஹதீஸ் விளையாட்டு உங்களுக்கு எவ்வளவு அழகா சொல்லி தராங்க. உமாக்கு என்ன செய்யணும்? அதிகமாக உபகாரம் செய்யும். 4வது ஹதீஸ். عن ابن عباس رضي الله عنه أنه أتاه رجل فقال إني خطبت امرأة فأبت أن تنكحني وخطبها غيري فأحبت. نريد حديث فغرت عليها فخطبتها فهل لي من توبة؟ قال أمك حية؟ قال لا. قال تب إلى الله عز وجل وتقرب إليه ما استطعت. قال أتى ابن يسار فذهبت فسألت ابن عباس لما سألت عن حياة أمي؟ فقال إني لا أعلم عملا أقرب إلى الله عز وجل من بر الوالدة. அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது? இப்ப இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயம் இதுல என்னென்றால் 998 சொன்னதானே, மொத்தத்தை 998 சரியான சொன்னதானே. இல்ல ஹதீஸ் மட்டும் அவங்க சொல்லி அசரும் சொல்லியிருக்கிறான். சஹீஹான ஹதீஸ் மாதிரி சஹாபாக்களோட சம்பந்தப்படுற நிகழ்வுகள் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அசர்னு சொல்லுவோம். அவங்க சொல்லுக்கு மௌகூஃபான ரசூலுல்லாஹ் தொட்டு இல்லாம அவங்களோட கருத்தை சொல்ற சில செய்திகள் அது மௌகூஃபான ஹதீஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி அவங்களுக்கு தொட்டு வர சில அசர்கள் அது இஸ்னாதோட தான் வரும். அது சஹீஹான அசரையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு பிரயோசனமான வாழ்க்கைக்கு தேவையான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தியில இருந்து படித்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில சில இடங்கள்ல சொல்லுவாங்க, நடைமுறையிலையும் அவங்க காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட இது கேட்ட ஒரு விஷயத்தை அவங்க விளக்கமாகவும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பேசினேன். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மறுத்து விட்டாள். மறுத்துட்டாள். நான் என்ன அவ கல்யாணம் முடிக்கல, நான் விட்டுட்டேன். நான் இல்லாம இன்னொரு ஆள் போய் கல்யாணம் பேசும். அவரை கல்யாணம் முடிக்கல, ஓகேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரோசம் வந்துச்சு. ரோசம் வருது, எனக்கு ரோசம் வந்துருச்சு. என் என்ன குறை அப்படி இப்படி ரோசம் வெறும் ஒரு அறியாமையில ரோசம் என்ன செஞ்சாருன்னா, கோபத்துல ரோசம் கோபமா மாறினாத்தான் அது செயல்படும். அவளை கொலை செஞ்சு. இப்ப இது பாயிண்ட் இல்லை நமக்கு. பாயிண்ட் இல்லைன்னா கொலை செய்யற சாதாரண விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நினைச்சா ஏன் இவன் முகா இதை இங்க கொண்டு வரங்கிறது அடுத்துதான் பார்க்கணும். அப்ப அப்படியெல்லாம் இருப்பாங்க ஜாகில்கள். நினைச்சா ஜாகில் சொன்னால் அந்த மடமை மடையன் அந்த கருத்துல இல்ல. ஜஹீல் சொன்னால் ஒரு விஷயம் தெரியாம செய்யறதுங்கிறது. ஜஹீல்ங்கிறது ஜாகில் சொல்லும்போது அந்த ஒரு முட்டாள கருத்துல அல்ல. ஒன்றை ஒரு அறியவில்லை, அறியாம ஏதோ செஞ்சிட்டாரு. நினைச்சா அப்ப அவர் என்ன செய்யறாரு? அப்ப அதுக்கப்புறம் அவர் உணர்ந்துட்டார், நான் செஞ்ச தவறுதான், ஜஹாலத்து நான் செஞ்ச ஜஹீலத்துல நான் செஞ்சது தவறுதான் உணர்ந்துட்டார். இப்ப போயிட்டு அவர் சொல்றாரு, இந்த விஷயத்த சொல்லி போட்டு அப்படின்னு அப்பா சொல்லி போட்டு சொல்றாரு, ஃபஹல்லி தௌபா, எனக்கு தௌபாய் கிடைக்குமா, அல்ல என்ன மன்னிப்பானோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அப்புறம் எங்க அப்பா சொல்லி கேட்டாங்க,
கால உம்முக ஹையா, உங்களோட தாய் உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. உங்களோட தாய் உயிரோட இருக்கிறாங்களா? இப்ப இந்த இடத்துல ஹையான்னு பயன்படுத்தக்கூடிய ஹையுன் உயிரோடு இருக்கிறது, ஹையா உயிரோடு இருக்கக்கூடியவர். இதே வார்த்தை தனியா போட்டா பாம்பு. குர்ஆன் எடுத்து பாருங்க, ஹையத்துன் தஸ்ஸா. எல்லாம் அரபுல என்ன செய்யணும், உம்மா பாம்பான்னு கேட்டு சொல்லிக்க கூடாது. விளப்பம் இல்லாம ஹதீஸ மொழிபெயர்க்க போனா கடைசியில உம்முக ஹையா, உம்மா பாம்பா அப்படின்னு. அப்படி என்ன, அதுதான் இந்த ஹதீஸ் இல்ல இது இல்ல, அதுதான் சொல்லணும். லஃபுக்கு அதுக்கு விளக்கம் இருக்குது, அதுக்கு சரம் இருக்குது, அந்த இடத்துல நாடப்படுற அர்த்தம் வேற, எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை சொல்ல. அப்ப என்ன கேட்டாங்க, உம்முக ஹையா, உங்களோட தாய் உயிரோட இருக்கிறாங்களா? காலலா, உம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. இல்ல. கால துப் இலா அல்லாஹி அஸ்ஸ வஜல், நீ அல்லாஹ்விடத்துல தௌபா செய், அதிகமா தௌபா செய். வதகர்ரப் இலைஹி மஸ்ததஅத, மஸ்ததஅத, நீ உன்னால முட்டியமான அல்லாஹ் நெருங்கு. தகர்ரப்னா என்ன, அல்லாஹ் நெருங்குது. தகர்ரப்னா நெருங்குறது. இப்ப இந்த இடத்துல என்ன, அல்லாஹ் நீ அதிகமாக நெருங்கி கொண்டே இரு. தகர்ரப் இலைஹி மஸ்ததஅத அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி அனுப்புறாங்க. இப்ப இதுல அப்துல்லாஹ் அப்பாஸ் போதத்துல இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு யஸார், அப்துல்லாஹ் இப்னு யஸார் இவர் கேட்டார், ஃபதஹப்து, நான் போய் ஃபஸஅல்து இப்னு அப்பாஸ். பாருங்க அவன் இல்ம எப்படி, அவரு கேட்கலையே, நீங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்கல, அவர் போயிட்டாரு. அப்ப இத பார்த்துட்டு இத கேட்டுட்டு இந்த அப்துல்லாஹ் இப்னு யஸார் போய் கேட்கிறாரு, நான் போய் இப்னு அப்பாஸ் கேட்டேன், ஃபஸஅல்து இப்னு அப்பாஸ் லிமஸ்அல்தஹு அன் ஹயாத்தி உம்மி, நீங்க அவங்களோட உம்மா உயிரோட இருக்கிறாங்களா அப்படி நீங்க ஏன் கேட்டீங்க? இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஃபகால, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னி லா அஅலமு அமலன் அக்ரப இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் பிர்ரில் வாலிதா, நான் எந்த ஒரு அமலையும் அறிய மாட்டேன் இந்த அமலை தவிர. எப்படிப்பட்ட அமல் என்றால், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதனை மிக நெருக்கமாக கொண்டு செல்கின்ற ஒரு அமல், இதை விட வேற எந்த அமலை நான் அறிய மாட்டேன். அது என்ன அமல் என்றால், தாய்க்கு உபகாரம் செய்வது. அப்ப என்ன இந்த ஹதீஸ், இந்த செய்தியோட முழுமையான அர்த்தம் என்ன, தாய்க்கு உபகாரம் செய்வதை விட அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்கு மிக 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 பொருத்தமான அருகதையான வேற எந்த ஒரு அமலையும் என்னால் அறிய முடியவில்லை, எனக்கு தெரியாது. அதாவது உங்களோட தாய்க்கு வாலிதான்னு குறிப்பா வாங்குறீங்க. அதாவது என்ன கேட்ட ஹயாத் உம்மா தானே கேட்டாங்க. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கறது, உங்களோட உம்மாக்கு நீங்க உபகாரம் செய்யறதை விட அல்லாஹ் பக்கம் நீங்க நெருங்குறதுக்கு வேற ஒரு அமல் எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லுது. இப்ப இதுல என்ன அர்த்தம், இப்ப இந்த இடத்துல நம்ம ஏன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உம்மா உயிரோட இருக்கிறாங்களா? உம்மாக்கு ஒரு மனிதன் உபகாரம் செய்ய 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 அவன பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டே செல்வான். சரிங்களா? இவ்வளவு பெரிய ஒரு அருள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் தான் அல்-அதுல் முஃபரதுல 4வது செய்தி, சஹீஹான ஒரு செய்தியை இங்க போய் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இத சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு ஹதீஸ்ல புரிதலின் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்கிறத பார்க்கணும். இவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு நம்மள மாதிரி 2 ஹதீஸை படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான் இதான் விஷயம் அப்படின்னு சொல்றவங்க அல்ல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் அதாவது ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல எல்லா முஃபஸ்ஸிர்களுக்கும் ரயீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா நுணுக்கமா பார்த்து படிச்சவர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்ப அவருடைய விளக்கம் எப்படி இருக்கும்? நம்ம ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்றது சொல்லி போட்டு நம்ம சொல்றதான் சரியுது. ஆனா சஹாபாக்கள் கண்கூட பார்த்துட்டு அவங்க சொல்ற விளக்கத்தை அதுல முன்னுக்கு நெருங்கலாங்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாரும் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அடுத்த தலைப்பு, 3வது தலைப்பு, பாபு பிர்ரில் அபி. பாபு பிர்ரில் அபி. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3வது தலைப்பாக பரிசீலிக்கிறார்கள். என்ன தலைப்பு? பாப்பா தந்தைக்கு உபகாரம் செய்வது, தந்தைக்கு உபகாரம் செய்வது. عن ابي هريره رضي الله عنه قال قيل يا رسول الله من ابر قال امك قال ثم من قال امك قال ثم من قال امك
قال ثم من ثم عاد الرابعة فقال أباك. மேல உள்ள ஹதீஸ் தான், அதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்புல வருது. மேல உள்ள அறிவிப்பு யார் அறிவிப்பு வருது? பஹஸ் இப்னு ஹக்கீம் நபிஹி அன் ஜத்திஹுடைய அறிவிப்புல வரதான் இங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பாக வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுது, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் யாருக்கு உபகாரம் செய்யும்? முதலாவது உம்மன், தாய். சும்மமன் கால உம்மு. அடுத்து சொன்னாங்க உம்மு. 3 முறை சொல்லி போட்டு 4வது முறை கேட்கும்போது வாஃபான்னு சொன்னாங்க. இது இந்த ஹதீஸ் அதபுல் இமாம் புகாரி வந்து இதே அறிவிப்பு, இதே மாதிரி அறிவிப்பு என்ன செய்யறாங்க? புகாரில பதிவு செய்யறாங்க. இதே மாதிரி உள்ள கருத்துல உள்ள முகன்னு சொல்லி போட்டு 4வது வாப்பான்னு சொன்ன ஹதீஸ புகாரில கிதாபுல் அதபுல் புகாரில வேற இருக்கு. அந்த அதப்பும் இந்த அதுவும் வேற வேற நினைச்சா அதுல பதிவு செய்யும் பொழுது அதுல அந்த நான் அந்த விளக்கத்தை ஏன் 3 முறை சொன்னாங்க, 4வது தந்தை சொன்னாங்க, நான் பல இடங்கள்ல அந்த விளக்கம் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சஹீஹ் புகாரியுடைய அந்த ஹதீஸுக்கு கீழே ஃபத்துல் பாரியில ஒரு விளக்கம் எழுதிக்கிறாங்க. யாருடைய விளக்கம்? யாருடைய கருத்து? நான் பல இடங்கள்ல பல பயன்களை சொல்லியிருப்பேன். நான் நினைக்கிறேன் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி புகாரியுடைய மிகப்பெரிய ஒரு விரிவுரையாளர். அவர் சொல்ல ஏன் 3 முறை உம்மா உம்மா உம்மான்னு சொன்னாங்க? நீங்க கேட்டிருப்பீங்க, நான் ஞாபகப்படுத்திட்டே போறேன். முதலாவது தாய், 2வது தாய், 3வது தாய், 4வது தந்தை. தாய் அதுக்கு விளக்கமா சொல்றாங்க, அவங்க எடுத்த விளக்கம். சில குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு சான்றாக விளக்கமாக இருக்கிறது. ஒரு 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 மனிதனை கருவறையில் சுமப்பது, 10 மாசம் சுமப்பது தந்தையால முடியுமா? முடியாது. தாயால் மட்டும்தான் முடியும் 10 மாசம் சுமக்கிறது ஒரு தாய். பிள்ளை பெறுகின்ற பொழுது அந்த பிரசவ வலி தந்தையால உணர முடியுமா? முடியாது. கருத்துக்கள் சொல்லலாம், தாய் தந்தை எல்லாரும் பிள்ளைகள் சுமக்கிற தலையில அப்படி இப்படி வலி வரும்போது வழங்கும். காய்ச்சல் தலைவரையும் தனக்கு தந்தை சொல்லுவாங்க. விளக்கங்கள் விஞ்ஞான வழக்கங்கள் சொல்லலாம். விளைஞ்சா பிள்ளையை மட்டும்தான் தாய் கருவில் சுமக்கிறார், ஆனால் தந்தையோ குழந்தையையும் தாயையும் தலையில் வைத்து சுமக்கிறான். இருக்குதான் உண்மையிலே அப்படி இருக்குதான். ஆனால் உண்மையிலேயே அந்த வலியை அனுபவிக்கிறதுங்கிறது அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அது பெண்ணால் மட்டும்தான். நல்லா அப்படித்தான் படைச்சிருக்கான். அப்ப கருத்துக்கு வேணா அப்படி சொல்லலாம். 2வது இந்த பிள்ளையை பெறுகின்ற அந்த வலியை தாயால மட்டும்தான் என்ன செய்யணும்? உணர முடியும். 2வது அதுல தந்தைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, தந்தைக்கு எந்த ஒரு இடம் இல்லையே. என்னதான் என்ன கஷ்டப்படுறாளே, என்ன பொண்ணு கஷ்டப்படுறாளே, என்னதான் நீங்க கொடுக்குறாங்க, அந்த வலி உங்களுக்கு வரப்போறது இல்லை. இல்லைங்களா? 2வது. 3வது புள்ள கிடைச்சால் 2 வருஷம் பால் ஊட்டணும். அது யாரால முடியும்? அம்மாவால மட்டும் தான் முடியும். பால் ஊட்டுறதுங்கிறது தாய்ப்பால் தான் போறான் சொல்லு. வல்வாலிதா திறந்து அவுலாத முன்ன ஹவுலைனி காமிலை லிமன் ஆராத யுத்தி மரவா. வல்வாலிதா தாய்மார்கள் தான். அப்ப பால் ஊட்டுறது 2 வருஷம் யாரால முடியும்? தாயால மட்டும். 4வது பிள்ளை அடுத்த கட்டம் வளர்க்கிறது 2 பேரும் என்ன செய்யறாங்க? சேர்றோம். அப்ப 4வது தந்தை. 3வது அது தாய் மட்டும். அது தந்தையால அதுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் தந்தையால அதை செய்ய முடியாது, தாய்க்கு மட்டும் தான் முடியும். அப்ப அதை யார் சொல்றது? விளக்கமா சொல்றாங்க. புகாரியுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அத ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில இந்த ஹதீஸுக்கு விளக்கமா எழுதுவாங்க. அங்க இமாம் புகாரி பதிவு செஞ்ச ஹதீஸ் இங்க இந்த ஹதீஸ் வரதுனால மென்ஷன் பண்ணி போறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து தாய் தந்தை என்று சொல்லும் பொழுது ஏன் தந்தைக்கு உபகாரம் செய்து இந்த ஹதீஸுக்கு இதை கொண்டு வந்துக்கிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி என்றால், இதுல 4வது என்ன? தந்தைக்கு உபகாரம் செய்யுங்க என்பதையும் ஒரு நஸ்ஸா, அதாவது 4வது கட்டத்திலே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க தானே. அப்ப தாயுடைய சிறப்பை புரிந்து தந்தையின் சிறப்பை புரிதல் என்பதை அங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, ஒரு தலைப்பு அங்க அதுல வரக்கூடிய செய்தி பலவீனமானது என்பதனால இதுல வந்து 4வது தலைப்பு வந்து அதுக்கு 4வது தலைப்புல ஒரு ஹதீஸ் வருது. அது அந்த செய்தி பலவீனமானது தானே. அப்ப அதுல வர சயீதுங்கிற ஒரு மஜ்ஹூல் அறியப்படாத வாய்ப்பான அந்த தலைப்பையும் அவங்க இல்லாமல் ஆகினாங்க. தலைப்பை போடலாம், ஏன்னா அது ஒரு செய்தி தான் வருது. அதனால 5வது தலைப்புக்கு 4வதா இருக்கு. இதுல மட்டும் தான் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் அதுக்கு அப்படி போகும். இதுல வர 4வது அப்படிதான் போகும். இல்லை சார்? ரைட். இப்ப 4வது இதுல, ஆனா 5வது அதுல விளைஞ்சா சரி. 4 கீழே வர செய்தியில பலவீனமைக்கிறதுனால அந்த ஒரு செய்தி, அது ஒரு செய்தி இல்லைன்னா தலைப்பு போட்டு போட தேவையில்லை. புரியுது அவனுக்கு? அப்ப இது 5வது தலைப்பு
அஞ்சாவது தலைப்பு அல்லது முஃபரதுல, சஹீஹ் அல்லது முஃபரதுல 4வது தலைப்பு. பாபு லீனில் கலாமி லிவாலிதை, 4வது தலைப்பு. நம்ம படிக்க போற 6வது ஹதீஸ் இல்லையா? அதன் முஃபரதுல மொத்தமா 8வது ஹதீஸ். இதுல சஹீஹ் அல்லது முஃபரதுல 6வது ஹதீஸ். இது கூட அப்படி சொல்ல மாட்டேன் இல்லையா? 6வது 7வது அப்படிதான் போகும். பாபு லீனில் கலாம் லிவாலிதை. இப்ப என்ன தலைப்பு? 4வது தலைப்பு. என்ன தலைப்பு போட்டிருக்கிறாங்க? வாப்பா அம்மாவோடு மென்மையாக பேசுது. மென்மையா பேசணும். கண்டுகடுப்பா இன்னைக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் மென்மை. ஒரு 13-14 வயசுக்கு ஒரு 3-4 வயசு அது வரைக்கும் கொஞ்சம், அப்புறம் 6, 7, 8, 9 வயசு ஆகும் போதெல்லாம் எப்ப பாப்பா அம்மாவை தான் கண்டுகடுப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 25, 26 அதுக்கப்புறம் அந்த கண்டுகடுப்பு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் தனக்கு ஒரு புள்ள வந்து தான் பெற்ற ஒரு தாய் தந்தை அந்தஸ்துக்கு வரும் பொழுது திரும்ப அப்படியே பாத்தியா நான் அப்படின்னு பேசிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாற்றங்கள் வரும். இது வாழ்க்கை முழுக்க இது இருக்கணும். எப்படி இருக்கணும்? பெருமையா தான் பேசணும் இல்லையா? இல்லாம நல்லவங்களும் இருப்பாங்க. சின்ன பிராயத்துல இருந்து நான் என்ன தாக்கி ஒரு கடுப்பான ஒரு வார்த்தை பயன்படுத்தல அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள வளமையிலும் அது மாற்றமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப பெற்றோர்களோடு மென்மையாக பேசுறதுங்கிறது ஒரு தலைப்பாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி போட்டுட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க. அன் தைசல இப்னு மையாஸ் قال, இவர் பேர் அலி. இது வந்து புனைப்பேர் பட்ட பேர். புனைப்பேர்னா என்ன? அபு உம்முல்வார. இது வந்து பட்ட பேர். தைசலா இப்னு மையாஸ், இவருடைய பேர் என்ன? அலி. كما حققه الحافظ. அப்ப தைசலா இப்னு மையாஸ் قال, அவர் சொல்றாரு, كنت مع النجدات فأصبت ذنوبا لا أراها إلا من الكبائر فذكرت ذلك لابن عمر قال ما هي؟ قلت كذا وكذا. قال ليست هذه من الكبائر، هن 9: الإشراك بالله وقتل الأسماء والفرار من الذهب وكذب المحسنات وأكل الربا وأكل مال اليتيم والإلحاد في المساجد وإلحاد في المسجد والذي استسقى وبكاء الوالدين بالعقوق. قال لي ابن عمر أتفرق النار وتحب أن تدخل الجنة؟ قلت إي والله. قال حي والدا؟ قلت عندي أمي. قال فوالله لو ألنت لها الكلام وأطعمتها الطعام لا تدخل الجنة ما اجتنبت الكبائر. இத நான் வாசிக்கிட்டேன் இல்லைங்களா? எனக்கு வாசிக்கணும். உங்களுக்கு தேவையான இந்த நஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. எனக்கு ஒவ்வொரு ஹரக்கத்தும் ஒரு ஹரக்கத்து இதுல மொழிபெயர்ப்புல சரி. இதுக்கு மியாஸ் போட்டிக்கிறாங்க. மியாஸ் இல்ல மையாஸ். ஏன்னா அதை வந்து அதை எப்படி நம்ம இதை பார்க்கணும்? தபகாத்துல் அஸ்மா ரகம் 156 அது மாதிரி எல்லாமே அது ஒவ்வொரு பேரை மென் செய்வாங்க. அதுக்கெல்லாம் தனியா புத்தகங்கள் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. படிக்கிறவங்களுக்கு நாங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 10 கசரா இதுல முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு 4-5 அறிஞர்களுடைய அந்த வாசிச்சதை படிக்கும். அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு வழி பிழைச்சாங்க. ரைட். அப்ப தைசலா இப்னு மையாஸ் சொல்றாரு, நான் நஜதாத். நஜதாத்னா என்ன? அதாவது நஜதாத்னா என்ன? இது அதாவது நான் நஜ்தாத்தோடு இருந்தேன் அப்படின்னு போட்டி. இதுல இப்ப இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? நஜ்தா இப்னு ஆமிர் அல் ஹாரிஜி, இவங்க யார் என்றால் ஹவாரிஜ்கள்ல ஒரு பிரிவு. ஹவாரிஜ்கள்ல பிரிவுனா ஒரு கூட்டம். ஹவாரிஜ் ஒரு கூட்டம். யாரு? ஆமிர் அல் ஹாரிஜியுடைய அந்த மக்களோட நான் இருந்தேன். யார் சொல்றது? தைசலா இப்னு மையாஸ். அவங்களோட இருக்கும்போது ஃபஸப்து துனூபன், நான் ஒரு பாவத்தை, நாங்க சில பாவங்களை செய்வோம். சில பாவங்கள் துணுக்குன்னா சில பாவங்களை செஞ்சால் அது எப்படிப்பட்டதுன்னா அதை நாங்க பெரிய பாவமா தான் நாங்க கருதுவோம். ஏன் அது கவாரிஜல் அப்படி அவங்களோட கொள்கை வேற. அதை இப்ப நான் சொல்லல, இந்த நஷ்டம் மட்டும் பாத்துங்க. அப்ப லாராக இல்ல கபாய். அப்ப அந்த பாவங்களை எல்லாம் நாங்க பெரும் பாவங்களாகத்தான் நாங்க இருந்தோம். பெரும் பாவங்களாகத்தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு பதக்கத்து அளிக்க இப்னு உமர்ட்ட அவர் சொன்னார். அதை நான் அதை அவர்கிட்ட ஞாபகப்படுத்தினேன். யார் சொல்றது? தைசலா இப்னு மையாஸ். அலி இப்னு மையாஸ் தான் அவர் பேர். قال ما هي؟ இப்னு உமர் கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு,
அதை என்ன சொல்லுங்க குழுக்கு கதா கதா இப்படி இப்படின்னு என்ன பாவங்கள்னு அவர் சொன்னார். அதாவது அப்படிதான் போட்டிக்கு கால லைசன்ஸ் அதிகமேல் கபர் இதெல்லாம் பெரிய பாவங்கள் இல்லை. யார் சொன்னது? அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க இதெல்லாம் பெரிய பாவங்கள் இல்லை. சொல்லி போட சொன்னாங்க பெரும் பாவங்கள் 9. வித்தியாசமான ரிவாயத்தில் இஸ்தரிப ஸபஅல் மூபிகாத் 7 பெரும் பாவங்கள் அழித்து விடக்கூடிய 7 பெரும் பாவங்களை மன்னிச்சுங்க. அதெல்லாம் முரண்பாடு இல்லை. சில கூடுதல் இருக்கும். அது 9ன்னு சொல்லி போட சொன்னாங்க. அந்த 9ஐயும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? 1 அல் இஷ்ராக் பில்லா. சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. 2வது வகத்லு நஸ்மா உயிரை கொலை செய்வது. 3வது வல் ஃபிரார் மின ஸஹப் யுத்த களத்துல இருந்து புறமுதுகு காட்டி ஓடுது. வகத்ஃபுல் முஹ்சனா ஒரு பத்தினியான பெண் மீது அவதூறு சொல்றது. ஒரு பத்தினியான பெண் மீது அவதூறு சொல்றது. இன்னைக்கு அது சர்வசாதாரணம். அல்லாஹ் பாருங்க. வஅக்லு ரிபா வட்டி சாப்பிடுறது. வஅக்லு மால் யதீம் அனாதைய சொத்தை சாப்பிடுறது. வஇல்ஹாதுன் ஃபில் மஸ்ஜித் பள்ளிவாசல்ல வரம்பு மீறுறது. பள்ளிவாசல்ல வரம்பு மீறுறது. எல்லா வழிகட்டையும் செய்வாங்க. குர்ஆன் ஹதீஸ் செய்யுங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுங்கட்டா என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. பள்ளிவாசல்ல வரம்பு மீறுறது. அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் வல்லதி இஸ்தஸ்கர் அதாவது ஒரு மனிதரை அடுத்த வகையில சிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பரிகாசம் செய்யுது. நிறைய சமூகத்தில் ஒருவரை அடுத்த வகையில சிரிக்கணும் சொல்லி போட்டு என்ன செய்யறது? சொஹரியம் பரிகாசம் செய்யறது. ஏளனமா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு ஆளை வச்சு நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நண்பர்களுக்குள்ள புரிந்துணர்வோட ஒரு 2 வார்த்தை பேசுறாங்க இருக்கிறாங்க. அது வேற விஷயம். உள்ளத்தை காயப்படுத்துற மாதிரி செய்யறது. உள்ளத்தை காயப்படுத்துற மாதிரி ரெண்டையும் சரியா பிரிச்சுக்கணும். இப்ப வலாத்தனா பசுபில் அல்கா பட்ட பேர் சூட்டாதீங்கன்னு குர்ஆன்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சூட்டி வச்சாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? கெட்ட பட்ட பேர்களை சூட்டாதீங்க. இந்த வாரம் காட்டேன், இந்த வாரம் கூடங்க ஏதாவது கெட்ட பேர் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா சில இடங்கள்ல வந்து அறியப்படுவான் ஒரு பேர்ல, அது வேற விஷயம். அதாவது இப்ப அதை பத்தி நான் இப்ப விரிவா பேசல. சில இடங்கள் இப்ப நல்ல பேர்களுக்கு தானே உமர் அல் ஃபாரூக், உஸ்மான் அபூபக்கர் சித்தீக் ரசூல் அந்த வச்சாங்க. அப்ப அது மாதிரி இது ஒரு தாய் தந்தையர்களை நோவிச்சு அவர்களுடைய அழுகை பெரும்பாவம். தாய் தந்தையர்களை நோவினைப்படுத்தி அவங்க அழுகிறாங்கன்றா அது மிக பெரும் பாவம் என்பதாக சொன்னாங்க. யார் சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ரைட். இதை சொல்லி போட்டு சொன்னாங்க. قال لي ابن عمر இப்னு உமர் கேட்டார் இடத்துல அத்தஃப்ரகுன் நார் நீ நரகத்தை பயப்படுகிறாயா? وتحب ان تدخل الجنه சுவர்க்கத்துக்குள்ள நுழைவதற்கு ஆசைப்படுறாயா? قلت اي والله அல்லாஹ் சத்தியமா ஆசை. قال அப்படி என்றால் அஹய்யுன் வாலிதாக்க உன்னை வாப்பா அம்மா உயிரோட இருக்கிறாங்களா? قلت இந்தி உம்மி உம்மா உயிரோட இருக்கிறாங்க. قال فوالله அல்லாஹ்வே சத்தியமாக لو ألنت لها الكلام அவளோடு நீ மென்மையாக பேசினால் وأطعمتها الطعام அவளுக்கு நீ உணவளித்தால் لتدخلن الجنة நீ சொர்க்கத்துக்குள் நுழைவாய். ததுகுல் ஜன்னாங்கிறதுக்கும் தகல எதுகுல் லததுகுல் அன்ன இந்த நூனிக்கு தான் நூன் அதுக்கு சொல்லுவாங்க. இந்த லாம் நூன் வந்துட்டு அதுக்கு உறுதி தாக்கீத் உறுதிப்படுத்தி லததுகுலன்னல் ஜன்னத நீ சொர்க்கத்துக்குள் நிச்சயமாக நுழைவாய். எப்பான ஒரு நிபந்தனை பெரும்பாவங்களை நீ தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே ஒரு தாய்க்கு நல்ல முறை தாயோட நல்ல முறையில பேசி அவளுக்கு உணவளிச்சு நல்ல முறையில ஒரு தாய் வந்து நீங்க பாதுகாத்தீங்கன்னா, இப்ப உமாவை மட்டும் தான் இவங்க சொன்னாங்க. இப்ப தாயோட அவர் கேட்டது யாரு? அப்பா அம்மாவை
இப்ப இந்த இடத்துல உம்மான்னு சொல்லதான் இது சொல்றாங்க. அப்ப அவங்களோட மென்மையா பேசணும். மென்மையா பேசுறது, அன்பா பேசுறது, இரக்கமா பேசுறது, வாத்தாமத்தாக உணவளிக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாம். அப்படி இருந்தா நீ பெரும்பாவம் செய்ய நீ சொர்க்கம் செல்லுவாய். அப்ப தொழாமை என்ன சரி, தொழாமைக்காமா தொழாமைக்கு பாவம் தானே, பெரும்பாவம் தானே. மனித தொலைன்னா இஸ்லாத்துக்கு வெளியே வராங்க. அதெல்லாம் நோம்பு பிடிக்கிற கடமைகளை விட்டுறக்கூடாது. மேலதிகமா உள்ள விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, عن عروة ابن الزبير قال واخفض لهما جناح الذل من الرحمة واخفض لهما جناح الذل من الرحمة الإسراء 24. இந்த வசனத்துக்கு உர்வத் இப்னு சுபைர் சொல்றாங்க, قال لا تمتني من شيء أحبا. தாய் தந்தையர்கள் விரும்பிய ஒன்றை நீங்க தடுத்து விடாதீர்கள். அவங்க ஏதாவது விரும்பி கேட்டா செஞ்சிருங்க. இந்த வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க, வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. அன்பு என்ற, இரக்கம் என்ற, பரிவு என்ற, பாசை என்ற அந்த இறக்கையை நீங்கள் தாய் தந்தையர்களுக்கு தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. குறிப்பாக அவங்க ஆசைப்படுறாங்களா இருந்தா நீங்க என்ன செய்யாங்க, அதை தடுத்துடாதீங்க, கொடுக்காம. அது ஹலாலா இருக்கும். அதை எல்லாருலையும் விதிகளை கவனிச்சிடணும். மார்க்கத்துக்கு முன்னாடி இல்லாம இருக்கும். அப்ப எனவே என்ன செய்யணும், இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். பாபு ஜஸா வாலிதைன், அஞ்சாவது தலைப்பு. இதுல அஞ்சாவது தலைப்பு பாபு ஜஸா வாலிதைன். ரைட். இதுல ரைட், பாபு ஜஸா வாலிதைன் சொன்னால் பெற்றோர்களுக்கு நாங்க செய்யற பிரதி உபகாரம். பெற்றோருக்கு நாங்க என்ன கூலியா கொடுக்கலாம், அவங்க எங்களை பெற்று வளர்த்தாங்க தானே, பெற்று வளர்த்தாங்க, அவங்களுக்கு என்ன நாங்க பிரதி உபகாரம் பண்றது. இஹ்சானுக்கு கூலி என்ன, இஹ்சான். அவங்க செஞ்ச உபகாரத்துக்கு கூலி உபகாரம். தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செஞ்சிட முடியுமா அவங்க செஞ்ச வேலைகளுக்கு? ரைட். عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يجزي ولد والده إلا أن يجده مملوكا فيشتريه فيعتقه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால லா யஜ்ஸி வலதுன் வாலிதஹு. ஒரு மகன் பாப்பாக்கு பரிபூர்ணமாக பிரதிபாரம் செய்துவிட முடியாது. ஆனா ஒரே ஒரு கட்டத்துல தவிர இதை செஞ்சா முடியும் என்பது சொல்றாங்க. ஆனா அந்த கட்டத்துல பெருசா பார்க்கப்பட்டதுனால அப்படி சொல்றாங்க. அதுவும் என்ன, எப்படி சொல்றாங்க, இல்ல ஐஜிதவும் மம்லூக்கன், பாப்பா ஒரு ஒருவருடைய அடிமையாக இருக்கிறார். பாப்பா அவரோட வாழ்க்கையை நான் அடிமைத்தனத்தோட, அதாவது அந்த காலத்துல எப்படி இந்த எஜமான அடிமை அடிமையாக இருக்கிறார். அவர் ஒரு சுதந்திரமான இல்ல, ஒரு மம்லு அடிமையாக இருக்கின்ற ஒரு தந்தையை ஒரு மகன் விலை கொடுத்து வாங்கி அவரை சுதந்திரவானாக விடுறதுதான் அவருக்கு செய்யற ஒரு பிரதி உபகாரமாக இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே அவனால செய்ய முடியாது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்லயே வருது. என்ன விளக்கம், ஒரு பாப்பாவை வாங்கி அடிமை உரிமை விருண்டா என்ன, அந்த சொல் அப்படி சொல்லுது, விளக்கத்துக்கு சொல்லப்படுது. வாங்கினாலே உரிமை ஆகிவார். பாப்பாவை அடிமையாக வச்சுட்டு இயலாது. வாங்குறதே உரிமையாகிறது தான் சட்டம். அதான் அதுடைய சட்டம். இன்னும் வேற அடிமைகள் வரும்பொழுது வாங்கி என்ன எத்துக்கும் விடணும் வருது. அப்ப அந்த காலத்துல அடிமைங்க வாங்குறது, அவங்க விருப்பப்படுறது, அது அவங்க கேட்கிற அளவு காசை கொடுக்கறது, அப்து மம்லுக், அதுக்கெல்லாம் வேற வேற கருத்துக்கள். உரிமை விடப்பட்ட முக்காத்தம் அப்படியெல்லாம் இருக்குது. குறிப்பிட்ட தொகையை எழுதி கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து நான் ஒண்ணு உரிமை விடுவேன் அப்படி இருக்குது. அது மாதிரி இப்ப அவங்க கேட்கிற அளவு காசு எல்லாம் இவன் திரட்டி வாப்பா அடிமை மகனை குடிப்பாரு. அப்ப அப்படி இருந்தும் தந்தைக்காக உழைச்சி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் தேடி போய் கொடுத்து என்ன வாப்பான்னு அவர் அப்படியே அவர் இதுக்கு பிறகு நான் இல்ல. ஒரு சாதாரணமா இப்ப பாருங்க, ஜெயில ஒரு 45-50 வருஷமா இன்னைக்கு நமக்கு கண் கூட பாக்குறோம் இருக்கிறாங்க. ஒரு மகன் எப்படியோ போராடி வெளியே எடுத்துட்டு எப்படி வாப்பா யோசிப்பாரு. இப்ப நீங்க யோசிப்பாருங்க, இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு நான் சொல்றேன். சாதாரணமாக இன்றைக்கு சிறைவாசிகள் இருக்கிறாங்களே, அப்ப எத்தனை வருஷம் எந்த அநியாயம் இல்லாம, அப்ப அவங்க ஒரு தந்தை ஒரு புள்ள பேத்து எப்படியோ பேசிச்சு, அவருக்கு இனி என்னுடைய ஆயுள் முழுக்க இதுக்குள்ளதான் இந்த கழிய போது, இதுக்குள்ளதான் மௌத்தா போறன்னு இருக்கக்கூடிய ஒருவரை வெளியே கொண்டு வந்து ஒரு 15-20 வருஷம் சுதந்திரமாக நன்மை செய்ய ஹஜ்ஜி கும்ராக அனுப்பணும் எப்படி இருக்கும்? இந்த ஹதீஸ மேலோட்டமா பார்த்து என்னடா இது வாங்கினாரு உரிமை விட்டா இதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு யோசிக்கும். பெருசா விளக்கங்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆழ்ந்த விளக்கங்கள் இது அதான் சொன்னாங்க, வாங்கி உரிமை விடுறாரு அப்படின்னு பாத்திரத்தோட உரிமையாகிடுவாரு. மகனுக்கு வாப்பா அடிமையாக இருக்க மாட்டா. அப்படி இருக்கிறது எல்லாம் கியாமத்தினால் அடையாளம் வேற வேற செய்திகள் வருது. அந்த தலிதல் அமத்து ரப்பதஹா,
ரைட், அது இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரி இருக்கு. ரைட். அடுத்ததாகத்தான் முக்கியமான ஒரு நல்ல சம்பவம் வருது. அதோட முடிச்சிடும், அந்த சம்பவத்தோட முடிச்சிடும். சரியா? أبي بردة أنه شهد ابن عمر ورجل يماني يطوف بالبيت حمل أمه وراء ظهره يقول إني لها بعيرها المذلل إن عذرت ركابها لم عذعر ثم قال يا ابن عمر تراني جزيتها قال لا ولا بزفرة واحدة ثم دافع ابن عمر فأتى المقام فصلى ركعتين ثم قال يا ابن أبي موسى إن كل ركعتين تكفران ما أمامهما صحيح الإسناد. ரைட். இப்ப பாருங்க, அபி புர்தா சொல்றாங்க அன்னஹு ஷஹீத இப்னு உமர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு இருக்கிற இடத்துல அவங்க இருந்து பாக்குறாங்க. ஒரு யமன் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர் யதூஃபு பில் பைத் கஅபத்துல்லாஹ தவாஃப் செய்கிறார். கஅபத்துல்லாஹ தவாஃப் செய்கிறார். ஹமல உம்மஹு வரா மஹ்ரி, அவருடைய முதுகுல தாயை சுமந்து கொண்டு. இதை நான் சொன்ன ஒரு பயன் இல்லை, யாருக்கு ஞாபகம் வைங்க, எந்த பயன்ல சொன்னேன்? இமாம் புகாரி எழுதுறாங்க அதபுல் முஃப்ரத்ல சஹீஹான செய்தி சொல்லி சொன்னேன். எந்த பயன்ல சொல்லி கிட்டத்துல சொல்லி ஹைர் மனம் கவனம் மகத்தான உறவுகள் அதுல இருக்கு. அப்ப இப்ப இந்த செய்தி பாருங்க, இப்ப புத்தகத்துல படிக்கிறாரு. அப்ப வரஜுனி யமானி, யமன் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர் யதூஃபு பில் பைத்தி பைத்து கஅபத்துல்லாஹ சுத்துறாரு. ஹமல உம்மஹு தாயை சுமக்கிறார். வரா மஹ்ரிஹி முதுகுல சுமந்துகிட்டு சொல்றாரு. யகூல் கவிதை படிக்கிறார். இன்னி லஹா பஈருஹல் முதல்லல், நான் என்னுடைய தாய்க்கு கட்டுப்பட்ட ஒரு ஒட்டகம். இன் உத்இரத் ரிகாபுஹா லம் உத்அர், அவளுடைய அந்த ஒட்டகம் சறுக்கினாலும் நான் சறுக்க மாட்டேன். சொல்லி போட்டு அப்படி என்ன செய்யறாரு, படிச்சுட்டு போறாரு. அப்ப சொல்லி போட்டு சும்மா கால இப்னு உமர் கண்ட பத்துவா கேட்பாங்க தானே, உதாவுக்கு தானே ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா கால இப்னு உமர், இப்னு உமரே, நான் தாய்க்கு செய்ய வேண்டிய கூலிக்கு நான் செஞ்சுட்டேனா, தாய்க்கு உபகாரம் செய்யறது நான் செஞ்சுட்டேனா, தாய்க்கு ஏதாவது நான் பிரதிபாரம் செஞ்சுட்டேனான்னு கேட்ட பொழுது காலலா வாணிதான், உன்னை தாய் உன்னை கருவுல சுமந்து பிள்ளைப்படுற நேரம் அப்படியே அவன் மூச்செடுக்கும் பொழுது ஒவ்வொரு அந்த அமலா இந்த விழா எலும்புகள் எல்லாம் சிரமப்பட்டு மூச்செடுத்து கஷ்டப்பட்டு பிரசவ வலியோடு சேர்ந்து வெளியே வருகின்ற ஒரு மூச்சுக்கு ஈடாகாத நீ செஞ்ச வேலை. அப்ப எத்தனை மூச்சு உங்களை சுமந்து கொண்டு, எத்தனை மூச்சு பிரசவ அறையில உங்களை தாய் விட்டு இருப்பாள், அதுக்கெல்லாம் நீங்க செய்யற இந்த சாதாரண நீங்க 1000-2000 கொடுக்கறது ஈடாகுமா? எப்படி சொல்றாரு, சரியா விளக்கத்தை அழகா போடுகிறார். பிரசவ வழியில அந்த துடிக்கும் பொழுது அங்கும் இங்குமா அசையும் பொழுது அப்படி மூச்சு விடுவாங்களா, அந்த ஒரு மூச்சுக்கு ஈடாக நீ இந்த பிசுமந்துட்டு போறது அப்படி சொல்லி கூட சொல்லிட்டாரு ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா அப்புறம் அந்த சப்ஜெக்ட் முடியுது. சும்மா தாஃப் இப்னு உமர் தாஃப் செஞ்சு போட்டு ஃபஅதல் மகாமுக்கு வந்தாங்க. ஃபஸல்லா ரக்அத்தைன், 2 ரக்அத் தொழுதாங்க. சும்மா கால யா இப்னு அபி மூஸா, மூஸாவுடைய மகனே, இந்த அழைச்சு சொன்னாங்க, இன்ன குல்ல ரக்அத்தைன், ஒவ்வொரு 2 ரக்அத்துகளும் துக்கஃபிரானி மா அமாமஹுமா, அதுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சிறிய பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவியால 9 ஹதீஸ்கள் படிச்சிருக்கிறோம். 9 செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 10வது ஹதீஸ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப எப்படிதான் இன்றைக்கு நம்ம நிறைய முன்னாடி விளக்கம் கொடுத்ததுனால 9 ஹதீஸ் இருக்கு. சில நேரத்துல 15-20 கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்படி அழகான செய்திகளை தான் நம்ம புகாரி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்திருக்கிறாங்க. அதையும் சஹீஹானெல்லாம் நம்முடைய அல்பானி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்து நமக்கு தந்திருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு விளக்கம் சொன்ன இமாம்கள், அறிஞர்கள், இப்ப சமகாலத்துல வாழக்கூடிய பேரறிஞர்கள், முஹத்தீஸ்கள், அவங்களோட விளக்கங்கள், அவங்ககிட்ட இருந்து பெற்று ஒரு கடுகு அளவு ஒரு துளியை நம்ம விளக்கத்தோடு சேர்ந்து படிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு பரக்கத்தான். வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், விளங்குதோ விளங்கில இந்த சபையில இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதனாலதான் கடைசி இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி செய்தி, அவங்க ஒரு வகுப்புல பாடம் நடத்திக்கும் பொழுது ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப நான் என்ன சொன்னேன்னு அவர் கேட்டிருக்காரு. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர் இப்படி பார்த்துக்கிறாரு, இவ்வளவு நேரம் ஹதீஸ் பாடம், இவ்வளவு விளக்கங்கள் நடத்துறேன், இவ்வளவு விளக்கங்கள் சொல்றேன், இவ்வளவு பாடங்கள் நடத்துறேன், முன்னுக்கு உட்கார்ந்து இப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அப்ப அவரு பதில் சொல்ல இயலாது. நான் என்ன சொல்றேன் விளங்கிறான ஹதீஸ் கிளாஸுக்கு வந்திருக்காரு, இப்படி பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நான் சொன்னேன்னு தெரியாது. அப்ப ஏன் உட்கார்ந்து இல்லைன்னு கேட்டுக்கிறாரு.
இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னாரு, ஹதீஸ்ல வருது, லா யஷ்கா பிஹிம் ஜலீசுன், அதாவது அல்லாஹ் வந்து மலக்குமார்கிட்ட இந்த இவங்களை பெருமை பாராட்டி பேசும் பொழுது, அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், அதுல ஒரு மனிதரை பத்தி சொல்லும் பொழுது அவர் இவர்களை கடந்து சென்றார். கடந்து சென்றார், அந்த வகுப்புல உட்கார கடந்து சென்றார். அவரையும் இவர்களுடைய அருளினால், இவர்கள் செஞ்ச நன்மையினால அந்த பறக்கத்து அவருக்கும் அதை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரும் இந்த சமூகத்தோடு சேர்ந்தவர் தான். அதை கடந்து சென்ற ஒருவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், நான் உட்கார்ந்த எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும், அதுக்காக வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு பெருசா வளர்க்கணும்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்லிக்கணும், எனக்கே படிச்சாரியா அப்படின்னு சொல்லிக்கணும். அவர் சொன்னாரு, நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தோம், ஆனால் அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எப்படி அவருடைய தவாபம், எப்படி அவர் சொன்ன பதில், எப்படி அதனால இங்க வந்து உட்கார்றதுங்கிறது அவர்களோடு அமர்பவர்கள் ஒரு பொழுதும் பாக்கியத்தை இழந்து விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல, அல்லாஹ்விடத்துல மலக்குமார்களை பெருமை பாராட்டி பேசப்படுவார்கள். எனவே இந்த சபைகளை தவற விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் கேட்டதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக.